விவசாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி தான். மருதாணி வந்து ஏற்கனவே நான் நெறைய பதிவு வெளியிட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இத வந்து விரிவாக்கமா உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. மருதாணி இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட உண்மை பேரே மருதவாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அறிவியல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அறிவியல் ரீதியா ஆ அதாவது நெகங்களுக்கு நல்லது, உடல் சூட்டை தணிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா, இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணியோட பேர் வந்து மருதவாசினி அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான பேர் வந்து மருதவாசினி. அது வந்து பார்த்தீங்கன்னா, மருதவாசினிங்கிறது அவங்க ஒரு பெண் தெய்வம். பெண் அவங்க. ஒரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தேவி வந்து பூலோகம் வந்திருப்பதாகவும், அப்போதைக்கு மருதவாசினி அங்கே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பெருமாள் வந்துட்டு அங்கே போயிட்டு இல்ல இல்ல மன்னிச்சிருங்க, மகாலட்சுமி அண்ணன் இல்ல, யமதர்மராஜரோட மனைவி ஐயோங்கிறவங்க வந்து அங்கே பூலோகம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ கோவிச்சுக்கிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யமதர்மராஜா அவரோட அந்த கூட இருக்கவங்கள அனுப்பிவிட்டு, நீங்கள் வந்து போயிட்டு என் மனைவி ஐயோவுக்கு காவலா இருங்க. அவ எப்பொழுது கோவம் தணிந்து வராளோ அது வரைக்கும் நீங்கள் காவலா இருங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த யமதூதர்கள் அனுப்பியிருப்பாங்க. அவங்களும் வந்து காவலா இருக்கும்போது, இந்த பெண்ணு வந்து போவாங்க. அங்கே அங்கே பூவெலாம் பறித்து சேவை செஞ்சிட்ருப்பாங்க. அது வந்து இந்த பெண் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இப்போ இவங்க வந்துட்டியும் உள்ள விடமாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த யமதூதர்கள் அந்த பெண்ணு யாருன்னு தெரியாம, அந்த பெண்ணை வந்து கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அந்த ரத்தம் வந்து கீழலாம் இருக்குது. உடனே அங்கேருந்து எ யமதர்மராஜரோட மனைவி வராங்க. ஐயோ! வந்து என்ன காரியம் பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல ராணி, இந்த மாரி ஆமா. யமதர்மராஜா தான் எங்களை அனுப்பி உங்களுக்கு காவலா இருக்க சொன்னாரு. இந்த பெண் வரவும் நாங்க என்னமோ நினச்சுட்டு இருக்கோம். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த பெண் வந்து எனக்கு எவ்வளோ துணையாவும், என் கூட எனக்கு அனைத்து வேலையும் அந்த பெண் தான் செஞ்சாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே யமதர்மராஜா கிட்ட வந்து இந்த பெண்ணை நீங்க உயிர்ப்பிச்சு தரணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து யமதர்மராஜா யாரையுமே உயிர்ப்பிக்க முடியாது. ஒரு முறை இறந்தா இறந்தது தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா நான் வந்து நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதாவது பண்ணுங்க அந்த பொண்ணை. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணுக்கிட்டே கேட்கும்போது அவங்க ரத்தமாக கீழே இருக்கணும். அப்போக்கி அந்த பொண்ணு சொல்லுவாங்க, வந்து நான் வந்து ஒரு இலையா ஒரு ஒரு செடியா இருந்து இது பண்ணணும். அதை என்னை பறித்து மக்கள் அனைவரும் வைக்கும்போது சந்தோஷப்படணும். அந்த நிறம் வந்து எனக்கு இதே நேரத்தில் என்னோடய ரத்த கலர்லேயே இதாக இருக்கணும். அதை பார்க்கும்போது சிவக்கணும். அதே மாதிரி நான் என்னை வச்சு விட்டு அது கையில் இருக்கும் நாள்கள் எல்லாமே நீங்கள் வந்து உயிரை எடுக்கக்கூடாது. நான் இருக்கிறவங்க உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்குவாங்க. அந்த பொண்ணு வந்து யமதர்மராஜாக்கிட்ட. அவரும் சரி அப்படியே ஆகட்டும் பெண்ணே, உங்களுக்காக அந்த வரத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது அது வந்து மருதாணி அதனால தான் பார்த்திங்கன்னா, இப்போ பெண்கள் பெரிய மனுஷி ஆனதே அதை கையில் வச்சு விடுவாங்க. எல்லா சுப நிகழ்ச்சிக்கும் அதை வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் கொண்டது. அறிவியல் ரீதியாகவும் அது பல இது கொண்டது. அதே மாதிரி கால் நகங்களில் வச்சோம் அப்படின்னா, எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம நெருங்கவே முடியாது. சனீஸ்வர பகவான் கூட பார்த்திங்கன்னா, அந்த அவர் சனீஸ்வர பகவானுக்கும் அவங்க சகோதரி ஆகுதுல்ல, யமதர்மராஜனோட சகோதரன் தானே சனீஸ்வர பகவான். அதனால் அவரும் பார்த்திங்கன்னா, மருதாணி காலில் நான் பெருவிரலில் கட்டை விரலில் வைக்கும்போது அவர் வந்து வந்தாருன்னா அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க மாட்டாராம். அது மருதாணி இருக்க வரை அந்த மாதிரியே வரம் வாங்கியிருப்பாங்க. அந்த மருத வாசனை என்கிற மருதாணி இலை. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, மருதாணியை அடிக்கடி பயன்படுத்துங்க. அது வந்து மருதாணி வச்சோம் அப்படின்னா நம்ம மரணம் கூட தள்ளி போகும் என்பது
உள்ளது. அந்த கால வரலாறுலாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். அது உண்மையான வாசகம்தான். அறிவியல் ரீதியாகவும் பல நன்மைகளை கொண்டது, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரவல்லது. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே மருதாணி வரும் வெயில் நாட்கள் பயன்படுத்தினா ரொம்பவே நல்லது. இதை பயன்படுத்தி அனைவரும் நன்மையை பெற வேண்டும் என்று நான் ரொம்ப தாழ்மையோடு என் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நல்ல மக்களுக்கு தேவையானதே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனைவரும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி வீடியோ தான் நான் பதிவிட்டு இது பண்ணுவேன். அதேமாதிரி நான் நடைமுறையில் செயல்படுத்துகிறேனோ அதை தான் வீடியோ பதிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.